நினையாத வேளை வருவேன் என்றார். என் நேரமும் அவர் வருவாரே. நினையாத வேளை வருவேன் என்றார். என் நேரமும் அவர் வருவாரே. பரிசுத்தமா நாம் வாழ்ந்திடுவோம். அவர் வருகை நாளிதுவே. பரிசுத்தமா நாம் வாழ்ந்திடுவோம். அவர் வருகை நாளிதுவே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. ஆண்டவராகிய இயேசு நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி கால சீயோன் ஊழியங்கள் மூலமாக சீயோன் மலை நிகழ்ச்சிகளிலே இந்த கால வேளையில் உங்களை சந்தித்து ஜெபிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் அதனுடைய 20ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தினுடைய பிந்திய பகுதியிலே, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆராதனையின் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவரை ஆராதிக்க வருகிற நாம் ஜீவன தேவனை சேவிக்க தொழுது கொள்ள வருகிறோம். நாம் பெருமையாக வருகிறோம். அநேக சந்தர்ப்பத்திலே ஒருவேளை சமாதானம் இல்லாமல், அன்பில்லாமல், பணப்பிரச்சனையினால், சரீர சுகவீனங்களினால் நம் அநேக காரியத்திலே நாம் குறைவுகளோடும் பெருமையோடு வருகிறோம். ஆனால் அவருடைய நாமத்தை துதித்து பாடி ஆராதித்து கீர்த்தனம் பண்ணி தேவனை துதிக்கிற இடத்திலே, ஜெப கொடுகையிலே, ஆலயத்திலே பெருமையாக வந்த நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதை உணர்ந்திருக்கிறோம். இன்றைக்கும் இந்த பெட்டி அண்டையிலே, இந்த டிவி பெட்டி அண்டையிலே நீங்களும் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கலாம். உட்கார்ந்த இடத்தில் நானும் ஒரு வறுமையான பாத்திரம் என்று நினைக்கலாம். அன்பில்லையே, உண்மையான சமாதானம் இல்லையே, என்னை நேசிக்க யாரும் இல்லையே, எனக்கு வாழ்க்கையிலே ஒரு தனிமையை உணர்கிறேனே என்று வறுமையாக நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக, அவருடைய வல்லமைக்குள்ளாக அவரை பிரஸ்தாபிப்பீர்களானால், இப்பொழுதை பாடி துதித்து ஜெபிப்பீர்களானால், நீங்கள் இருக்கிற இடத்திலே இயேசு இப்பொழுது வருவார். அவருடைய இரு கரங்களை உங்கள் சிரசிலே வைப்பார். அவர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். என் நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அது குடும்ப ஜபமாக இருக்கலாம், அது ஒருவேளை ஜப கொடுகையாக இருக்கலாம், ஆலயமாக இருக்கலாம், ஒரு ஜப அறையாக இருக்கலாம். அவரை பிரஸ்தாபியுங்கள், அவரை உயர்த்துங்கள், இயேசுவை மையப்படுத்துங்கள், அவரை கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருங்கள். கலங்காதே. எவ்வளோ காலமா, எவ்வளோ காலம் ஆலயத்துக்கு போயுமா, எவ்வளோ ஜெபித்துமா, எவ்வளோ ஃபாஸ்டிங் இருந்துமா என் வாழ்க்கை என்று நினைக்காதிருங்கள். இன்னும் பிரஸ்தாபியுங்கள், இன்னும் துதியுங்கள், இன்னும் இயேசுவை உயர்த்துங்கள். நீங்கள் விசுவாச கண்களாலே அவரை பார்ப்பீர்கள். ஆராதனை என்பதை நாம் அறிய வேண்டும். நம்முடைய விசுவாச கண்களாலே ஆண்டவரை பார்க்கிறோம். அங்கு நின்று கொண்டிருக்கிற புல்பிட்டில் நின்று கொண்டிருக்கிற ஊழியரை அல்ல. ஆம், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். சபையிலே இயேசு எழுந்தருளி இருக்கிறார். அவர் தேவர்கள் நடுவிலே நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவரை நான் இப்பொழுது பார்க்க போகிறேன். அவருடைய பிரசன்னத்தை நான் பார்க்க போகிறேன். அவர் என்னோடு பேசப் போகிறார். அவர் என்னை தொடப்போகிறார். அவர் என்னை கனம் பண்ண போகிறார் என்ற விசுவாசம் அவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் அவருடைய 9-10 வசனங்களிலே, அங்கே மோசேயின் நாட்களிலே மோசே, ஆரோன், 70 மூப்பர்கள், யோசுவா, ஆம், ஆரோனுடைய மூத்த 2 பிள்ளைகள் நாதாப், அபியூ ஆண்டவரை தரிசிக்கிறார்கள். ஆண்டுடைய அழகை பார்க்கிறார்கள், அவருடைய மகிமையை பார்க்கிறார்கள். ஆச்சரியமாக இருந்தது. அருமையானே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை பார்ப்பது என்பது அபூர்வமான ஒன்று. நாம் ஒரு நாளிலே மகிமையிலே முகமுகமாய் இயேசுவை பார்க்க போகிறது மாத்திரமல்ல, அவரோடு நாம் நித்தியமாய் வாழப்போகிறது தான் நமக்கு பெரிய பாக்கியம். முதலாவதாக ஆசீர்வதிக்கிற தேவன் அவரை ஆராதிக்க நம்மை அழைக்கிறார். யோவான் 4:24 வாசிக்கிறோம், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். இயேசு சமாரிய பெண்ணுக்கு சொல்லுவார், தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தாவிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசி அந்நிய பாஷையோடு பாடி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு பாக்கியம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் அப்படி செய்கிறதுனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், வெறுமை நீங்கிறது.
அதே நேரம் உண்மையோடு ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத், ஆண்டவரை சத்தியத்தோடு ஆராதிக்க வேண்டும். அநேகர் ஆராதனை செய்வார்கள், உண்மை இருக்காது. கணவனுக்கு உண்மையில்லாத மனைவி, மனைவிக்கு உண்மையில்லாத கணவன், பெற்றோருக்கு உண்மையில்லாத பிள்ளைங்க, சபையில் உண்மையில்லாத விசுவாசிகள், வாழ்க்கையில் உண்மையில்லாமல் தாறுமாறாக நடக்கிற வாழ்க்கை, மறைவான பாவங்கள். ஆராதனையில் எவ்வளோ குதித்தாலும், எவ்வளோ பாடினாலும், எவ்வளோ ஜெபித்தாலும் தேவன் உங்களை அறியேன் என்று சொல்லுவார். காரணம் உண்மையில்லாதவர்கள். அருமையான தேவனை உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். சமாரிய பெண் உண்மையினமாகத்தான் வந்து நிற்கிறாள், ஆனால் அவளை உண்மையுள்ளவளாக மாற்ற விரும்புகிற தேவன், நீ ஆராதிக்க வருகிற இந்த யாக்கோபின் தேவனை உண்மையோடு ஆராதிக்க நீ இனி பாவம் செய்யாமல் இந்த ஜீவ தண்ணீரை குடித்து தாகம் தீர்த்த நீ இனி உண்மையாயிரு என்று சொல்லுவார். அருமையானே, நாதாமும் அபியும் ஆண்டவரை பார்த்தார்கள், ஆனால் உண்மை அவள் வாழ்க்கையில் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். லேவியராகம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் அந்நிய அக்கினி கொண்டு வந்தார்கள், அவள் மரித்தார்கள். 9-10 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவார், தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது அவர்கள் திராட்சரசத்தையும் மதுவையும் குடிக்கக்கூடாது, உண்மையாயிருக்க வேண்டும். அருமையானவளே, இன்றைக்கு நாதாமும் அபியும் ஆண்டவரை பார்த்தது பெரிதல்ல, உண்மையாயிருக்க வேண்டும். அந்நிய அக்கினியோடு அல்ல, பலிபீடத்தில் இறங்கின பரலோக அக்கினி போலியான காரியம் அல்ல, உண்மையாயிருக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் உண்மை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே உபவாசத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும். வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்தியோக பட்டணத்திலே அங்கே பர்னபா கூட ஆராதனை செய்த நாட்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஆராதித்த ஆராதனை கூட்டத்தில் ஏராளமான பேர் இருந்தாலும் 1-2 வசனங்களிலே, அந்த அப்போஸ்தலர் 13:1-2 வசனங்களிலே ஒரு சிறு கூட்டம் உபவாசித்துக் கொண்டே ஆராதித்தார்கள். நாம் ஆராதிக்கிற நாள் ஆண்டுடைய சமூகத்திலே ஃபாஸ்டிங் வித் பிரேயர், உபவாசத்தோடு ஜபத்தோடு நாம் காத்திருப்போமானால் தேவன் நம்மில் வைத்த நல்ல சித்தத்தை வெளிப்படுத்துவார். ஆராதிக்க வரும்போது நாம் அறிய வேண்டும், என்னிலே ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். நான் சாதாரண தேவ பிள்ளையாகத்தான் இருக்கிறேன், இன்றைக்கு நான் இப்படி இருக்க போறதில்லை. தேவன் என்னை உபயோகப்படுத்த போகிறார், தேவன் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், தேவன் என்னை கனம் பண்ண போகிறார், தேவன் என்னை எல்லார் மத்தியிலும் மேன்மைப்படுத்த போகிறார். இந்த தெளிவு நமக்கு இருக்குமானால் ஃபாஸ்டிங், உபவாசத்தோடு அவர்கள் ஆராதித்தார்கள். நடந்த காரியம் என்ன தெரியுமா? திடீர்னு ஒரு நாள் ஒரு செய்தி வருகிறது, பரிசுத்த ஆவியான திருவுளம் பற்றுகிறார், நான் அழைத்த ஊழியத்தை உலகமெங்கும் அறிவிக்க பர்னபாவையும் பவுலையும் பிரித்து விடுங்கள். அருமையானோலே, ஆராதிக்கிற கூட்டம் ஏராளமாக இருக்கலாம், 100ஆக இருக்கலாம், பல ஆயிரங்களாக இருக்கலாம். ஆனால் நீ உபவாசத்தோடு ஆராதித்துக் கொண்டே நீ உட்கார்ந்தது முன்னாக இல்லாமல் இருக்கலாம், பின் வரிசை இருக்கலாம், பின் வரிசை தான் உன்னுடைய வரிசையாக கூட இருக்கலாம். ஆனால் நீ ஆராதித்துக் கொண்டு உபவாசித்து இருப்பாயானால் தேவ சித்தங்கள் உன்னில் நிறைவேறும். உன்னை எப்படி உபயோகப்படுத்துவார் என்று மனிதனுக்கு தெரியாது, உனக்கு கூட தெரியாது. பவுல் தேவன் கரத்தெடுத்த ஒரு பாத்திரமாக மாறியது போல ஆண்டவர் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிற உங்களையும் வந்து ஆசீர்வதிப்பார். யாத்திராக 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வைராக்கியமாக ஆராதிக்க வேண்டும். அது 3 நாள் பிரயாண தூரம் என்றுதான் மோசே சொல்லுவார் பார்வோனிடத்திலே. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை வைராக்கியமாக ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரை ஆராதிப்பதிலே தூரம் ஒரு பொருட்டாக இருக்கக்கூடாது, ஆண்டவரை ஆராதிப்பதிலே நேரம் ஒரு பொருட்டாக இருக்கக்கூடாது, ஆண்டவரை ஆராதிப்பதில் சரீரத்துள்ள களைப்பு ஒரு பொருட்டாக இருக்கக்கூடாது. ஒரு கிழவன் கூட, ஒருவர் கூட பிந்தவில்லை, எல்லாரும் ஆராதிக்க போனார்கள். ஆராதனை தான் அவள் கட்டாத வீடுகளை கொடுத்தது, நாட்டாத ஒலியத்தோப்புகளை கொடுத்தது, வெட்டாத நீரூற்றுகளை கொடுத்தது, கானானை பெற்றார்கள். இன்றைக்கு ஆராதிக்க வருவாயா? குடும்பமாக ஆராதிப்பீர்களா? வாலிப பிள்ளைகளாகி நீங்கள் ஆராதிப்பீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆம், ஆண்டவர் உங்களை கனம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு விசுவாசத்தோடும், இன்றைக்கு உண்மையாகவே உபவாசத்தோடும், உண்மையாகவே வைராக்கியத்தோடும் சத்தியத்தோடும் நாம் ஆராதனை செய்கிற மக்களாக மாறுவோம். தேவன் உங்கள் நடுவில் இருப்பார். தேவன் உங்களுக்கு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்க ஆண்டவர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் வேண்டும்? கர்த்தரை கொஞ்ச நேரம் துதித்து பாருங்கள், பாடி ஆராதனை செய்து பாருங்கள், ஜெபித்து பாருங்கள்.
உங்கள் வீடு ஒரு துதியின் வீடாக மாறட்டும். எந்த ஸ்தானத்தில் மாறுவார். ஆண்டவரை தொழுது கொள்கிற நேரங்களை ஒதுக்குங்கள். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னீரப்பா. இன்றைக்கு இந்த சத்தியத்தின்படி ஆராதிக்கவும், விசுவாசத்தோடு உம்மை ஆராதிக்கவும், வைராக்கியத்தோடு உம்மை ஆராதிக்கவும் ஒரு கூட்ட ஜனங்களை நீர் கண்டிருக்கிறீர். அவர்கள் என்ன காரியங்களோடு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிற வேளையிலே நீர் உம்முடைய கரத்தை, ஆசீர்வதிக்கிற கரத்தை அவருடைய சிரசில் வையும், பிள்ளைகள் மேல் வையும், குடும்பங்கள் மேல் வையும், அவருடைய கைகளின் பிரயாசங்கள் மேல் வைத்து அவருடைய சம்பத்தை பெருக பண்ணி நேர் ஆசீர்வதியும். அவருடைய நோய்களோடும் பிரச்சனைகளோடும் சோதனைகளோடும் இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அவளை எப்படி ஆசீர்வதிக்கிற இந்த நேரத்தில் ஆசீர்வாதத்திற்கு ஏற்றபடி தெய்வீக சுகம் உண்டாவதாக, வியாதிகள் மறைந்து போவதாக, மரண கட்டுகள் மறைந்து போவதாக, அந்தகார கிரியைகள் மறைந்து போவதாக. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாயிருக்கிற ஆண்டவர் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். கிருபைக்குள் மூடும். ஆசீர்வதிக்கிற தேவனை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி.